தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் சரணடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் சரணடைகின்றார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவரை குறித்து பலர் தமிழ்நாட்டில் அவதூறாக பேசுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர் நீதிக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்குமாக போராடுகிறார். இயற்கையை காப்பதற்காக, மலைகளை காப்பதற்காக, ஆற்று மணலை காப்பாற்றுவதற்காக, விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். தமிழர் உரிமைக்காக, தமிழர் நலனுக்காக அவர் போராடுகிறார். அவருடைய போராட்டம் ஊழல்வாதிகளுக்கு பிடிக்காது. செந்தமிழன் சீமான் மீது அவதூறாக பலர் பேசி வருகிறார்கள். வலைப்பேச்சு பிஸ்மி என்பவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் 100 கோடி ரூபாய் வாங்கியதாக சமீபத்தில் அவர் அவதூறு பரப்பினார். தமிழகம் முழுவதும் இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை வலைப்பேச்சு பிஸ்மியை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இன்று இரவுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த சூழ்நிலையில் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நீதிமன்றத்தில் தானாக முன்வந்து இன்னும் சற்று நேரத்தில் சரணடைய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. காவல்துறை கைது செய்வதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து நீதிமன்றத்தில் சரணடைய அவர் திட்டமிட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைய திட்டமிட்டுள்ளார். வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் ஏதாவது ஒன்றை சீமான் மீது அவதூறாக பரப்பி தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதுதான் அவருடைய வேலை. தான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக சீமானை குறித்து இல்லாததும் பொல்லாததும் பேசி பரபரப்பை ஏற்படுத்தி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது.